பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி இன்றைய தினத்துல ஆண்டவர் நம்மை குறித்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து இந்த வேளையில் திட்டமாய் பேசுகிறார். பக்தி உள்ள பிள்ளைகளாய் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்காக பக்தி வைராகியமாய் உன்னால் வாழ முடியும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தமக்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். கல்யாண வீட்டிற்கு அநேகருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆனா அந்த கல்யாண வீட்டுக்கு வராத பொழுது அந்த கல்யாண வீட்டு எஜமான் சொல்வார், போய் வெளியே இருக்கிறவர்கள் எல்லாரும் நீ அழைத்து கொண்டு வா அப்படின்ட்டு. சோ இப்போ வெளியில போய் கூப்பிடும் போது ரோட்ல போற வரவங்க எல்லாரையுமே அவங்க அந்த திருமண வீட்டுக்கு அழைப்பாங்க. இப்போ அழைப்பு அநேகருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த நாளில் வந்தவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் அந்த கல்யாண வீட்டில் அவர்களே அந்த எல்லா ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக மாறுகிறார்கள். இந்த நாளிலும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளையே, கர்த்தர் உன்னை தமக்காக தெரிந்து கொண்டார். அநேகருக்கு இயேசு பத்தி தெரியும், ஆனா இன்னைக்கு பிரசங்கத்தை நீங்க தான் கேட்கிறீங்க. பாருங்க, ஏற்பாட்டில் மோசேவை குறித்து ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மோசேவை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்திருந்தார். அவருக்கு அடுத்த தலைமையில யோசுவா இருந்தார். பாத்தீங்கன்னா, மோசே 40 நாள் சீனாய் மலை மேல போய் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு கற்பலைகளை வாங்கிட்டு வருவதற்குள்ளாக அந்த மலை அடிவாரத்துல யோசுவாவை உட்கார வச்சுட்டு போயிருப்பாரு. யோசுவாவே நீ இங்கே இரு, நான் மேல போயிட்டு வரேன்ட்டு. அவர் மேல போயிட்டு கீழே வர வரைக்கும் யோசுவா தனியா அந்த மலை அடிவாரத்துல 40 நாள் அளவும் வெயிட் பண்றது ரொம்ப கடினமான காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, வாலிப பையன் இந்த வேளையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன நடக்குமோ எப்படியோன்ட்டு ஒரு பொறுமையோடு காத்திருக்கிறது என்று சாதாரண விஷயமே அல்ல. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்களேன். மோசே மேல போனாரு. மோசே போய் ஆண்டவரோட பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பேச்சு துணை இருந்துச்சு. ஆனா கீழே அடிவாரத்துல பொறுமையோடு அந்த வாலிப பையன் எங்க உட்கார வச்சுட்டு போனாங்களோ, எங்க இருக்க சொன்னாங்களோ அங்கே அவர் பொறுமையோடு காத்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த அழைப்பு தான் உன்னதமான அழைப்பு. ஹல்லேலூயா. இந்த யோசுவாவை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம் என்றால், வாலிப வயதுல பலவிதமான தாட்ஸ் இருக்கலாம். ஏன் நம்ம ஒரு வயசான கிழவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும், நம்ம போய் நம்ம வேலைகளை பார்க்கலாமே, இத்தனை வாலிபர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இல்லாம நான் மட்டும் ஏன் இந்த மலையோட அடிவாரத்துல உட்கார்ந்து இருக்கணும், எனக்கு என்ன இந்த தேவை இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். இல்ல பலவிதமான டெம்டேஷன் வந்திருக்கலாம் யூத், சரியா? அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு விதமான இச்சைகள் வந்திருக்கலாம். அதில் தேவையில்லாத ஒரு மைண்ட் செட்ல வேற ஏதாவது தப்பான ஒரு உணர்வுகள் வந்திருக்கலாம். ஒன்னும் இல்ல, நம்மளையே ஒரே ஒரு நாள் யாருமே இல்லாம வீட்டுல தனியா விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நம்ம கையில மொபைல் இருந்தாலோ இல்லைன்னா டிவி ரிமோட் இருந்தாலோ நம்ம எப்படி இருப்போம், எப்படி பரிசுத்தமான நினைவுகளோடு இருப்போமான்றது ஒரு கேள்விக்குறிதான். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த வாலிப வயதுல அந்த யோசுவாவுடைய காரியத்தை பார்த்தோம் என்றால், அந்த வாலிப வயதுல மலை அடிவாரத்துல பொறுமையோடு மோசே வரும் வரைக்கும் யோசுவா காத்திருந்தான். அதுக்குதான் இப்போ மோசேவை குறித்து பார்த்தோம் என்றால், அவர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக முகமுகமாய் தேவனோடு பேசினவனாக இருந்த அந்த மோசேவுடைய அழைப்பு வித்தியாசமானது. ஆனா யோசுவாவோட அழைப்பு பாத்தீங்கன்னா, அவன் ஒவ்வொன்றாய் கத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அவனுக்கு பக்தியை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு பிள்ளை பக்தி உள்ளவனாக பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு தன்னுடைய அழைப்பில் அவன் நிலைத்திருந்தான். அதுதான் கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. மோசேவை தெரிந்து கொண்ட தெய்வம் யோசுவாவை தெரிந்து கொள்ளும் போதே கர்த்தர் சொன்னார், நான் மோசேவோடு இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன். ஏன்னா நீ பக்தி உள்ளவன், எந்த இடத்துல உன்னை எப்படி நிலைவர வச்சனோ அப்படியே நீ இருப்பா என்று யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுக்குதான் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிப்போம் என்றால் 5, 6, 7 வசனங்கள் இல்ல, நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொன்னார். இவ்வளவு நாள் காத்திருக்கிறேனே ஆண்டவரே, எனக்கு ஏதாவது வருமா வராதா, என்னுடைய நிலைமை என்ன, என்னால பொறுமையா இருக்க முடியல, இந்த வீட்டுல என்னால நான் சகிக்க முடியல, எனக்கு அடுத்தது என்ன நடக்கும், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு டென்ஷனா இருக்கு, தேவையில்லாத பதட்டத்தம், தேவையில்லாத அவிசுவாசமான எண்ணங்கள், யோசனைகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா, அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. யோசுவா எதையுமே பார்க்கல. மலை அடிவாரத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த கல்லு மண்ணுகளோட அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தார். 40 நாள் அளவும் கர்த்தர் எனக்கு ஆண்டவர் நற்செய்தியை கொடுப்பார் என்று. மோசே கையில வந்த அந்த கற்பலகையினுடைய ஆசீர்வாதத்தின் மகிமை யோசுவாவுக்கு உரியதாய் மாறுகிறது. அதுக்கு அடுத்த தலைமையே யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் காத்திருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாய். இப்பொழுது நீ இருக்கிறது நல்லது, நீ இப்போ சகிக்கிறது நல்லது, இப்பொழுது பாடுகள் சகிக்கிறது நல்லது. இப்பொழுது நீ தேவையில்லாம குழம்பிக் கொண்டு இருக்காத, டென்ஷன் ஆகாத. சோ இந்த இருந்த இடத்துல அமைதியா இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்காரு. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். ஆமென். யோசுவாவை ஆசீர்வதித்த தெய்வம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாக கர்த்தர் நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் உன் கூடவே
இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோ இந்த நாளிலும் பயத்தோடு பக்தியோடு உன்னுடைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணி. எந்த காரணத்தை கொண்டு முடிவெடுக்காத, டென்ஷன் ஆகாத, தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாத, தேவையில்லாத காரியங்களை பேசிடாத. நிதானமா இருந்து யோசுவா போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஆமென். இப்போதும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வேளையில அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப வயதில் இருந்த யோசுவாவை எப்படி ஆண்டவரே சகல காரியத்திலும் பக்தியிலும் பரிசுத்தத்திலும் காத்து கொண்டிரோ அப்படியே என் பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த வாலிப வயதுல பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மூடி மறைத்துக்கொள்ளும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால காத்துக்கொள்ளும். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவ பிரசனம் கூடவே இருக்கட்டும். நான் ஆவியானவருடைய பிரசனமும் ஆவியானுடைய கிருபையும் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.